Hi friends, welcome to SVH Hobbies Tamil. என் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வெரி சிம்பிள் அண்ட் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு நம்ம இது செஞ்சிடலாம். இது செஞ்சு கொடுத்து பாருங்கள், உங்கள் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க கார்ட்போர்ட் அது இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது அட்டை இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெயினாக அரிசி வேஸ்ட் ஆகாது, நம்ம அப்பாவுக்கு தான் கொடுக்க போகிறோம், கொஞ்சமாக தான் செலவாகும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் லெட்டர்ஸு. ரெண்டு பாவும் காலும் நான் ஆல்ரெடி எழுதி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் பெரிய சைஸாக எழுதிட்டேன், நீங்கள் கொஞ்சம் சின்னதாக செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸி இந்த கிராஃப்ட்டு. லாஸ்ட் மினிட்ல உங்கள் அப்பாவுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுது, இதை கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஹாப்பியாவீங்க, உங்கள் அப்பாவும் ஹாப்பி ஆவாங்க. வீட்டில் இருக்க திங்ஸ் தான் இது. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே ட்ரா பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான அட்டை மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். என் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2 A4 ஷீட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறத வச்சு பாருங்கள், அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ வச்சு பாருங்கள், அந்த சைஸ்க்கு வச்சு கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, கம் அப்ளை பண்ணி அரிசியை நம்ம துவ போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரஷ் வச்சு எல்லாத்துக்கும் பரவுற மாதிரி பேஸ்ட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு நடுவில். நீங்கள் அந்த நடுவில் இருக்கிறத கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வேணான்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அடித்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அரிசி தூவிக்கலாம். கீழே ஏதாவது ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக தூவிக்கோங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அந்த கம்மில் நிற்கும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு டேப் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டு டேப் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராலாம் வந்துடும். எங்கெங்கே உங்களுக்கு வேணாவோ அதெல்லாம் இப்போயே நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் காய விடுங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே காய வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்புக்கு மேலே புள்ளி வரும் இல்லையா, அதை நான் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பிளாக் கலர் தான் எடுத்திருக்கேன். பெயிண்ட் பண்ணும்போது டேப் பண்ணுங்கள். அப்படியே பெயிண்ட் பண்ணிங்கன்னா அரிசியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டேப் பண்ணி எடுங்க. அங்கே பாருங்கள், அப்படியே டேப் பண்ணி பொறுமையாக எடுங்க. நான் ஆல்ரெடி பேப்பர் கப் யூஸ் பண்ணி ட்ராஃபி பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி டேப் பண்ணி எடுங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் கூட பண்ணிக்கலாம். ரெட் கலர், ப்ளூ கலர், உங்களுக்கு விருப்பமான கலர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இங்கே பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். பொறுமையாக அடித்து முடிச்சதுக்கப்புறமா கோல்டன் கலர் எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் எடுத்து அதையும் டேப் பண்ணி எடுங்க. உங்களுக்கு சில்வர் கலர் இருந்துச்சுன்னா சில்வர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா
நான் கோல்டன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் கொடுங்க, இல்லைன்னா மிக்ஸ் ஆயிரும் கலர்ஸு. இப்போ இதே மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அதே மாதிரி கொடுத்துருங்க. வேறு ஒரு மெத்தட்லையும் பண்ணலாம். அரிசியில் கலரை மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் காய வச்சுட்டு கம் அப்ளை பண்ணி நீங்கள் எந்த கலருனோ அந்த கலரை நீங்கள் தூவி விட்டுக்கலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஃபாதர்ஸ் டேக்கு லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த லாக்டவுனில் வெளியில் போக முடியல அப்படின்னும் போது நம்ம இது கொடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒரு டெஸ்க் ஆர்கனைசராக இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு மறக்க முடியாத கிஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கிட்ஸு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா 2 ரெக்டாங்கிள் ஷேப் கட் பண்ணி கொஞ்சோண்டு மடக்கி விட்டுருக்கேன், ஒரு ஸ்டாண்டு மாதிரி வரத்துக்காக. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா எடுத்து. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே வேணும்னு சொல்லிவிட்டு வச்சு பார்த்துட்டு கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேப்பர்ன்றதுனால சீக்கிரம் வந்து பேஸ்ட் ஆகிக்கும். ஒவ்வொன்றா ஒட்டிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா செஞ்சு முடிச்சிடுங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்லா காய விடுங்க. காய விட்டுட்டு என்னென்ன உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணணும்னு தோன்றும் நிறைய பண்ணிக்கலாம். லேஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் பேப்பரில் மேக் பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ரெடிமேடில் அதையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் இங்கே ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். ஒரு லாஸ்ட் மினிட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ எல்லாமே பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கிறேன் பின்னாடி ஒட்டுறதுக்காக. இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு டெஸ்க் மேலே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா எவ்வளோ அழகாகிடுச்சின்ட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. எதில் பண்ணிங்கன்னே தெரியாது. இது அரிசியில் பண்ண மாதிரியே இருக்காது. ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கிஃப்ட்டு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.